சுப்பிரமணியபுரம். யாரோ கார்த்திகாவை கடத்தின்னு போயிட்டா. ஐயோ, என்னாச்சு ஹேமா? என்னாச்சுன்னு தெரியல மாமி. நான் ஒரு ஃபோன் பண்ணான்னு ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ள எல்லாம் தீ பிடிச்சிடுச்சு. என்னங்க இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லம்மா, இப்ப அவர் கோவில்ல இருப்பார். அவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பார். நான் அப்புறமா பேசிக்கிறேன். மாமி, நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ராகவ் சார், அவர் எங்க போனாரு? ராகவ் சார், ராகவ் சார், எங்க போயிட்டாரு இவரு? ராகவ் சார். கார்த்திகா சார், எங்க சார் போயிட்டீங்க? உங்களை காணோம் தான் நான் தேடிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போனேன். உட்கார், சாப்பிடலாம். இந்தா சார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பெரிதுன்னு சிவனை பத்தி சொல்வாங்க. நீங்க இப்ப அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன? எனக்கு புரியலையே. ஒரு அம்மா தான் குழந்தைக்கு இப்ப பசிக்கும்னு நினைச்சு சாப்பாடு தருவா. அந்த தாயை விட அன்பானவர் சிவன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்ப நல்ல பசி. அத புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கும் பசிதான் கார்த்திகா. அதான் போய் தேடி பார்த்தேன். பழங்கள் கிடைச்சது, கொண்டு வந்தேன். ஆமா, அதுக்காக இப்படியா? விடிஞ்சும் விடியாம இருக்கு. இந்த இருட்டுக்குள்ள போய் தேடி இருக்கீங்க. பசி தாங்க முடியல, என்ன பண்றது? ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். அப்படியே போனேன். மரத்துல அங்க அப்படி இருந்தது, எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிடு. கோபாலு, நீங்க என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, நம்ம பையன் கொலை கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்கான். சரி, அவனை அப்படியே குசலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன கோபால் சார், ஸ்டேஷன் வெறிச்சோடி போய் கிடக்க. ஒரு லேடி பீஸியை கூட காணோம். போர் அடிக்குமே. ஏய், காவல்துறையிலே கவிக்க பார்க்குறியா? முட்டியை தட்டிடுவாங்க, பார்த்துக்க. சரி கோபால் சார், வாங்க பங்காளி சேகரை பார்க்கலாம். வாங்க பார்த்துலாம். வாங்க. கோபால் சார், ரொம்ப நாளாக அடிச்சு விளையாட ஆள் கிடைக்கல உங்களுக்கு. பிரிச்சு மேய்ஞ்சிருக்கீங்க. சபாஷ்.
ஏண்ணே இப்படி தூங்குறானே? இதான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறதா? கோபால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டியன் எதுக்கு வந்திருக்காரு? சார் அது இல்லை சார், ஊருக்கார பையன் பாவம் கொலைகேஸில் உள்ளே இருக்கான். அதான் பாசமாக ஒரு பார்வை பார்க்கலான்னு வந்தேன். சேகர், யோ என்னையா சேகர் அடிச்சியா? இல்லை சார் சார் என்கொயரியில் ஒழுங்காக பதில் சொல்லியிருக்க மாட்டான். அதான் லைட்டாக 2 தட்டு தட்டியிருப்பாப்ல. நான் கோபால் அப்படி தானே? கோபால், நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய தப்பு. உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார் நான் ஃபார்மல் என்கொயரி தான் பண்ணேன். நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்துக்கிட்டு ஏதாவது பெட்டிக்கிட்டி வாங்கிட்டீங்களா? கோபால், என்னைய உங்க மாதிரி நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சார் அப்புறத்துக்கு சாட்சியோட பிடிப்பட்ட ஒருத்தனுக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்க? பண்ணேன் சார், இது எங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. முதல்ல நீங்க புறப்படுங்க. அண்ணே நீங்க வாங்கண்ணே. இங்க ஒரு லேடி பிசி கூட இல்ல. இங்க போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. ஏய் அடங்க மாட்டேற நீ. எஸ்ஐ சார் வரேன். இன்ஸ்பெக்டர் சார் வரேன். கோபால், இந்த ஆளை நம்பி நிறைய தப்பு பண்றீங்க. ஒரு நாள் அவங்க சுயரூபம் வெளியே வரும். சார் நான் ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது. நல்லது கெட்டது எனக்கு தெரியும் சார். கூட வேலை பார்க்குறீங்க, அந்த அக்கறையில் சொன்னேன். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது உங்க விருப்பம். சரி, அந்த கத்தியில் இருக்கிற கைரேகை ரிப்போர்ட் வந்துருச்சு, பார்த்து. ஓகே சார். ஹலோ. ஆமாம். சரி, ஓகே. பாடி என்ன இவ்வளவு ஹீட்டா இருக்கு? தனி தனி என்ன இப்படி சுடுது? தனி தனி தண்ணி 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 கார்த்திகா. தண்ணி 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 தண்ணி. பாயவனத்துக்குள்ள வந்தா அது கெட்டுதான் போகும். நீங்க பாக்குறது கேட்கறது எதுவுமே நிஜம் இல்ல. சார் வேணாம் சார். சார் சார் குடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். சார் என்னாச்சு சார்? சார் 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 வேண்டாம் சார். என்னாச்சு சார்? சார் நில்லுங்க சார். எங்க போறீங்க சார்?
எங்க போறீங்க? ஓடாதீங்க சார். சார் 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 நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். என்ன விடு. இல்ல நான் விட மாட்டேன். வேணாம் சார். நாங்க மேல போகணும். அங்க பாத்தியா? அங்க நான் போறேன். சார் வேண்டாம் நில்லுங்க சார். நான் போறேன்னு சொல்றேன். இங்க நில்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விடு. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? வேண்டாம் சார். ஏய் நான் போறேன் அங்க. விட மாட்டியா? விட மாட்டியா? இல்ல சார் நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? விட மாட்டியா? விட மாட்டியா? உன்னை அடிச்சு கொல்றானா இல்லையா பாரு. ஏதாவது ஐயோ. ஏய் பைத்தியம் ஒரே அடியில விழுந்துருச்சு. வர 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 வந்துட்டேன். வரேன். அம்மாடி காமாட்சி. அண்ணே வந்துட்டீங்களா? வக்கீல பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எது நடக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட போய் நின்னமோ அது நடந்துதான் தீருன்னு சொல்றாரு. அப்படின்னா சேகருக்கு ஜாமீன் கிடைக்காதா? நான் பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கிற காலத்துல பசங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப முக்கியமா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றதுக்கு அடையாளமே சாகுற வரைக்கும் கோர்ட்டு வாசல மிதிக்காம வாழணும்டான்னு. அப்படி போற ஒரு நிலைமை வந்தா தேசத்தொண்டு செஞ்சு போனாரே காந்திஜி, அந்த மாதிரி போகணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்ப என் புள்ள கோர்ட்டு வாசல மிதிக்கிறாப்பல ஆயிடுச்சே. அண்ணே சேகருக்கு ஜாமீன் வாங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியாதா? வக்கீல்கிட்ட அதாமா கேட்டேன். ஆனா அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. ஐ விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த அருவா வேற மிக முக்கியமான ஆதாரமா இருக்குதான். கோர்ட்டுக்கு போய் தான் ஜாமீன் வாங்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் நம்ம சேகர் ஸ்டேஷன்ல தான் இருக்கணுமா? கார்த்திகா வேற காணோம். சேகர் ஜெயில்ல இருக்கான். ஊர் சாபம் மொத்தமும் நம்ம வீட்டுக்கு தான் விழுந்திருக்கும் போல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. நாம செஞ்ச பாவம் துரத்தணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா எத்தனை ஜென்மம் ஆனாலும் உரிமையோடு தொடர்ந்து வந்து துரத்துமா. நம்ம பரம்பரையில யாரு செஞ்ச பாவமோ என் புள்ளையோட துரத்துது. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னும் இந்த உயிரியா இருக்குன்னு தெரியல. அண்ணே நீங்க தான் சேகர் கார்த்திகா 2 பேரையும் காப்பாத்தணும். நீங்களே இப்படி மனசு ஒடிஞ்சா எப்படி? நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா மனசு கேட்கலையத்தா. கடவுளே எப்பதான் எங்களுக்கு விடிவு காலம் வருமோ? அண்ணே நாம போய் சேகரை பார்க்கலாமா? பாவம் புள்ள நல்ல சாப்பாடு சாப்பிட்டானோ இல்லையோ. அதெல்லாம் முடியாதுமா. கொலைகேஸ் இல்லையா? ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவருமா. சேகர் அவர் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அவங்களையும் 4 நல்லவங்க இருக்கதானே செய்யறாங்க. ஆனா அந்த எஸ்ஐ இருக்கானே அவன் ரொம்ப மோசமானவமா. அவன் எப்ப பார்த்தாலும் பரமேஸ்வர பாண்டியனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கான். அந்த எஸ்ஐய கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இவன் இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா பரமேஸ்வர பாண்டியன் போல ஆட்களை
அரசும் கொள்ளல, தெய்வமும் கொள்ளல. கேட்டா கலிகாலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு நம்மள மட்டும் நேர்மையாயிரு உழைச்சி சம்பாரின்னு சொல்லி வளர்த்தாங்க? நாமளும் அதையே சொல்லி தான் பிள்ளைங்களை வளர்த்தோம். இப்ப அநியாயத்தை எதுக்க வேண்டியில இருக்கு? சரிம்மா, எல்லாத்தையும் தாங்கிதானே ஆகணும். பிரச்சனைன்னு சாவறதா பெருசு, சமாளிச்சு வாழணும் அதான் பெருசு. சரி, நீ நம்ம நிலத்து பத்திரத்தை எடுத்து வைமா. எதுக்குண்ணே? ஆஸ்தியை வச்சு தானே கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. राघव सर, राघव सर, राघव सर, राघव सर, सर, राघव 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 सर, அண்ணே. டேய் எங்கடா போன? அண்ணே, வண்டி சர்வீஸ் விட போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஓ ஆமாம் சொன்னல, நான் தாண்டா கொஞ்சம் மறந்துட்டேன். ஏண்ணே, நீங்கள் ஏதோ புதுசாக ஏதோ கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக வச்சுட்ருக்கீங்க. நமக்கு எதுக்கிட்ட கட்சி இல்லை, அதான் எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்கு. நான் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு தான் ஒன்று தேடினேன். என்னண்ணே, ஏதாவது புதுசாக லேண்ட் பிஸ்னஸா? விலங்கு ஏதாவது இருக்கா? புது லேண்ட்லாம் இல்லை, கையில் இருக்கிற நிலத்துல முதல்ல வேலையை ஆரம்பிக்கணும்டா. எந்த இடத்துலண்ணே? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? நம்ம புரட்சி விவசாயி சேகர் இடத்துல. அங்கேயா? ஆமாம், நீ ஏன் பதட்டப்படுற? டேய், இப்போ அந்த சேகர் பையன் உள்ளே இருக்கான். கோர்ட்டு கேஸுன்னு இழுத்தடிச்சு அவனை வெளியே வர விடாம பண்ணிடணும். அண்ணே, அது பெரிய விஷயம் இல்லைண்ணே. அவன் எந்த ஜெயிலுக்கு போனாலும் உள்ள நம்பால் ஒருத்தர் இருப்பானே, இவனை உள்ள வச்சே கழுத்து அறுத்தலாம். அதை மட்டும் பண்ணிடக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கணும், கேஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த வாத்தியார் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கணும், அவங்க வீட்டில் கோயில் குளம்னு சுற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. ஆமாண்ணே, கரெக்ட்ண்ணே. இப்போ அவனுக்கு நிலைமையே அதான்டா. அதான் நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த நிலத்தை தோண்டி பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு. ஏன்னா ஓடி பிடிக்க அந்த நிஜந்தனும் இல்லை, இவனும் வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்கான். இதான்டா சரியான நேரம். சரிதானே, ஆனால் என்னடா கறி சோற சரக்கு இல்லாமல் சாப்பிட்ட மாதிரி இப்படி இழுக்கிற? அண்ணே, அந்த இடத்துல வேலை ஆரம்பிக்க லேசாக உதறுதுண்ணே. ஏன் அங்கே செத்து போன வானோட ஆவி சுற்றிட்டு இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? அண்ணே, அதெல்லாம் இல்லைண்ணே. வேற என்ன? அந்த நிலத்துல கழுகு உட்காந்துருச்சு, அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏண்டா கழுகு உட்காந்தனால தான் சேகர பலிகடாக்கி உள்ள தள்ளிருக்கு. அந்த நிஜந்தம்பாயிலும் செத்து போயிட்டான். அதெல்லாம் விட்றா. நீ ஒன்று பண்ணு, ஊரில் கஞ்சிக்கு செத்தவன் குடிகாரன்னு
இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டு, ஆம்பளை பொம்பளைன்னு கலந்து கூட்டு, விஷயத்த சொல்லு, இந்த மாதிரி நிலத்தை தோண்டணும்னு சம்பளம் பேசு. தலைக்கு ஒரு 300 500 பணத்தை கொடுத்துருவோம், அவனுங்க வேலையை பார்த்துப்பானுங்க. இந்தா ஏய், என்னடா கை நடுக்குது அதுக்குள்ள? அதான் கட்டிங் போட்டிருக்கியா, அப்புறம் என்ன? அண்ணே கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. சரி, வேலைக்கு வர லேடிஸ் கிட்டே வேலை நேரத்தில் சொல்லு மட்டும் விட்டுறாத, கடுப்பாடுவேன் பார்த்துக்க. சீச்சி, அதெல்லாம் பண்ண மாட்டேனே. அதுவும் இது விவகாரமான நிலண்ணே. நானே பயந்து போய் தானே காரியத்தில் இறங்குறேன். என்னது, உனக்கு பயமா? சி, வெக்கமா இல்லை உனக்கு? இதா போயிட்டு இன்னொரு 4 லிட்டர் வாங்கி ஊற்றிட்டு போ. அப்புறம் அந்த பயமே ஒன்றா பார்த்து பயப்படும். என்ன? சரிண்ணே. வா, பைத்தியமாக ஆக மாட்டியா? போ ஏறு.